நீ போ, நான் வீட்லயே இருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறேன். நான் தீம் பார்க்கு போறேன். தீம் பார்க்கா? யார் உன்னை கூட்டிட்டு போறது? அப்பா. அப்பாவா? ஆமா, என்ன தீம் பார்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. என்ன விளையாடுறியா? இனிமே அந்த ஆள் சொன்னாருன்னு ஏதாவது பண்ண தொலைச்சிருவேன். நான் அப்பாவோட போவேன். இத பாரு அம்மோ, அந்த ஆளோட உன்னை அனுப்ப மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா ஸ்கூல் கிளம்ப மாட்டேன். நான் அப்பாவோட தீம் பார்க் போவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அம்மோ, என்ன டென்ஷன் பண்ணாத, நீ கிளம்பு. கிளம்ப மாட்டேன். ஏய் அம்மோ. சொல்லுங்க மூர்த்தி சார். மேடம், நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒரு தடவை பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா பவர் பாயிண்ட் போடலாம். சார், நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணிடுங்க. கரெக்ஷன் இருந்தா நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஆனா மீட்டிங் ஷார்ப்பா 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். ஓகே மேடம். நீங்க ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அம்மோ, அம்மாவுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எந்திரி போலாமா? நான் வர மாட்டேன். ஏய், இப்படி எல்லாம் அடம் பிடிச்சினா அரைஞ்சிடுவேன். எந்திரி. நான் யுகி கிட்ட சொல்லுவேன். என்னன்னு சொல்ல? நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னால. அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் நடந்துக்கணும். அம்மாவுக்கு டைம் இல்ல, நீ கிளம்பு வா. போடி, நான் வரல. என்னது? போடியா? போடி நான் சொல்றேன். வர வர வாய் அதிகமா போச்சு. சொல்றியா? நான் சொல்றேன். ஏண்டிய பொண்ணை கொல்ற? பாருங்க மேடம், பாருங்க சார், என் பொண்ணை எப்படி அடிச்சு சித்திரவதை பண்றான்னு. மாயா, அழாதம்மா, அழாத. நீங்களே பாத்தீங்களா சார், என் பொண்ணை போட்டு எப்படி அடிக்கிறான்னு. இப்படிதான் சார் தினம் தினம் என் பொண்ணு ரணவேதனை அனுபவிக்கிறா. போதும், நிறுத்துங்க. இப்ப எதுக்காக இந்த டிராமா? இவங்க எல்லாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? என்ன விஷயங்க? எதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்க பொண்ணை நீங்க அடிச்சு துன்புறுத்துறதா புகார் வந்திருக்கு. அத பத்தி விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஏன் சார், இந்த ஆள் தான் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாருன்னா அதை நம்பி நீங்களும் வந்துருவீங்களா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா சார்? மேடம், நாங்க ஒன்னும் வேடிக்கை பார்க்க வரல. எங்க கடமையை பண்ணத்தான் வந்திருக்கோம். நாங்க சைல்டு லைன் அமைப்பை சேர்ந்தவங்க. நான் அதோட செக்ரட்டரி. உங்க பொண்ணை நீங்க கொடுமை பண்றதா இவர்தான் புகார் பண்ணாரு. சார், இந்த ஆளு பொய் சொல்றாரு. இவரை நம்பாதீங்க. என்னம்மா இது? நான் பொய் சொல்றேடா. நீ இவ்வளவு அடிச்சது இவங்கள கண்ணால பாத்துருக்காங்கம்மா. அது பொய்யா? மேடம், சார், இவ என் பொண்ணு அடிச்சது நீங்களா பாத்துருக்கீங்க. நான் சாட்சியோட நிரூபிச்சிட்டேன். இவன் மேல நடவடிக்கை எடுங்க சார். இவரை தூக்கி உள்ள வைங்க. ஓ, இதுக்கு தான் இந்த டிராமாவா? இத பாருங்க, என்ன ஜெயில வைக்கிறதுக்கு உங்களால முடியாது. ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? உங்க பொண்ணை நீங்க கை நீட்டி அடிப்பீங்க, அதை பார்த்து நாங்க சும்மா இருப்போமா? சார், நான் அடிக்கல. இவ அடம்பிடிச்சா, நான் கண்டிச்சேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா, பாத்தீங்களா சார், இவ கண்டிச்சுதான் இப்படி இருக்குன்னா இவ அடிச்சாலும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் சார் என் மேல உள்ள கோவத்தை எல்லாம் என் பொண்ணு மேல காட்டுவா சார். வாரத்துக்கு ஒரு நாள் என் பொண்ணை பார்க்கலான்னு கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்காங்க. அதையும் இவ மதிக்கிறது கிடையாது. நான் என் பொண்ணை பார்க்கவும் கூடாது, இவ அடிச்சு கொடுமைப்படுத்துறது தடுக்கவும் கூடாது. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா சார்? என்னையும் என் பொண்ணையும் நிரந்தரமா பிரிக்கணுங்கிறதா இவருடைய ஆசையே. அதையும் மீறி என் பொண்ணை கிட்ட பாசமா இருக்கா சார். அதை இவனால தாங்கிக்க முடியல. அந்த ஆத்திரத்துல தான் டெய்லி இவளை போட்டு அடிக்கிறா சார். ஏன் இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க? நான் உண்மையை தாண்டி சொல்றேன். உனக்கு என் மேல கோபம் இருந்தா என்ன அடி கொல்லு. அதை விட்டுட்டு இந்த பச்சை மழை போய் அடிச்சு கொடுமைப்படுத்துறேடி. என்னடி? ஐயோ, இவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க. என்ன பழி வாங்கணும் தான் இதெல்லாம் பண்றாரு. இவரை நம்பாதீங்க, நம்பாதீங்க. சார், யார் சொல்றது பொய், யார் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என் பொண்ணு மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப காயப்பட்டிருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. என் பொண்ணு எப்படியாவது என்கிட்ட மீட்டு கொடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். போதும் உங்க நடிப்பு. நான்
அடிச்சு கொடுமைப்படுத்துறேன்னு பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிக்க பாக்குறீங்களா? ஏய், நான் இவளை பிரிக்க நினைக்கலடி. இந்த நரகத்துல இருந்து இவளை காப்பாத்த நினைக்கிறேன். நீ தினம் தினம் இவளை கொடுமைப்படுத்துறத இவ வாயாலே சொல்ல வைக்கிற. அம்மாடி, இவ உன்னை தினம் அடிக்கிறாள்ல. இவ எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கா, திட்டுறா. இவ ரொம்ப பேக். இந்த பாருங்க, அங்க பேசாதீங்க, இங்க பேசுங்க. நீங்க எப்பவும் அடிக்கிறதா உங்க பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அத பொய்ங்கிறீங்களா? சார், என் பொண்ணு விவரம் இல்லாத பொண்ணு சார். இவ சொல்றத வச்சு எந்த முடிவுக்கு வராதீங்க. அவங்கள விடுங்க. நீங்க இந்த பொண்ணை கண்மூடித்தனமா அடிக்கிறத வீடியோல பாத்துருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க. இதுக்கு மேல என்னங்க ஆதாரம் வேணும்? பெத்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, அதுவும் இந்த மாதிரி பொண்ணை அடிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சார், என் பொண்ணு நான் மனசார அடிக்கல. இவர் சதி பண்ணி உங்களை நம்ப வைக்கிறாரு. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இத பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம். பெண்களுக்கு இயல்பாவே இறக்க குணம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாயா இல்லாம உங்க பொண்ணையே கொடுமைப்படுத்திருக்கீங்க. சத்தியமா நான் அப்படிப்பட்டவ இல்ல சார். இந்த ஆளு தான் சார் தப்பான ஆளு. எப்பவும் குடிச்சிட்டு வந்து பணம் கேட்டு என்ன கொடுமைப்படுத்தி இருக்காரு. தயவு சாயி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் என் பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன்னு பயமுறுத்தி என்கிட்ட இருந்து பணம் பிடிங்கிருக்காரு. கொஞ்ச நாளா நான் பணம் கொடுக்கறது இல்ல. அந்த கோவத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார், இவ சொல்றது அபாண்டம். இவ பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறா. இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அன்னைக்கு கூட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து என் பொண்ணை எனக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காரு. அந்த கோவத்துல தான் சார் நான் அடிச்சேன். மத்தபடி தினம் நான் என் பொண்ணை அடிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். அப்படி நான் பண்ணிருந்தா இவ்வளவு காலம் என் பொண்ணு என் கூட இருந்திருக்க மாட்டா சார். நீதான் இவளை வெளியில விடலையம்மா. குழந்தைய ஜெயில வச்சிருக்க. வேண்டாம், என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாத. என் பொண்ணை பிரிக்கணும் தானே இவ்வளவு தூரம் பண்ணீங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன் இப்படி அநியாயமா பேசுற? நாங்க பிரிக்கணும்னு நினைச்சிருந்தா அதை எப்பவோ பண்ணிருப்போம். மாயா உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எங்களுக்கு பொண்ணுதான். நாங்க அவ நல்லா இருக்கணும்னு தான் எப்பவுமே நினைப்போம். ஏய், என்ன சிக்க வச்சு வேடிக்கை பாக்குறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? ஏன் இப்படி பண்ற? நீ இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா நாங்க ஏன் இப்படி பண்ண போறோம்? நீ கொடுமை பண்ற, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இவ்வளவு நானா கொடுமைப்படுத்துறேன்? ஆமா, நீ ஒரு ராட்சசி. விட்டா இவ்வளவு ஒரேடியா கொன்னுடுவேன். இப்படி தினமும் உங்ககிட்ட சித்திரவதை பண்றதுக்கு இவ ஒரேடியா செத்துடலாம். இன்னொரு வார்த்தை பேசின உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயங்க மாட்டேன். பாத்தீங்களா, உங்க கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி அடிக்கிறா. இவ சைக்கோ ஆயிட்டாங்க. ஆமா, நான் சைக்கோ தான். என்னையும் என் பொண்ணை பிரிக்க நினைச்சீங்க. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹலோ, ஓவரா சவுண்ட் விடாதீங்க. நீங்க என்ன பெரிய ரவுடியா? எங்க முன்னாடியே அடிக்கிறீங்க? சார், நீங்க எதுவும் பேசாதீங்க. சார், நாம நினைச்சதை விட மோசமா இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிடலாம். கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார் சார் ப்ளீஸ் சார், இவங்க சொன்னதை நம்பி எதையும் பண்ணிடாதீங்க. இவங்க எனக்கு எதிராக சதி பண்றாங்க. இதோ இவதான் என் புருஷனை பிரிச்சு என் குடும்பத்தையே நாசம் பண்ணா. என் பொண்ணு மேல இவளுக்கு என்னைக்குமே பாசம் இருந்தது இல்ல சார். ஆனா என்ன மாட்டி விடுறதுக்காகவே இப்படி எல்லாம் நடிக்கிறா. இவங்க வேணா நடிக்கலாமா, உங்க பொண்ணு நடிக்காது இல்ல. சொந்த பொண்ணாவே இருந்தாலும் அவங்களை அடிக்கிறது தப்பு. இது சட்டப்படி குற்றம். அதுக்கான தண்டனையை கோர்ட்டு தீர்மானிக்கும். கிளம்புங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், என் பொண்ணு நான் இல்லாம இருக்க மாட்டா. என் பொண்ணுக்காகவாவது என்ன விட்டுருங்க மேடம். அந்த பொண்ணை பாத்துக்க நாங்க இருக்கோம். இனிமே உங்ககிட்ட விடுற மாதிரி இல்ல. ஐயோ கடவுளே,
சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம். நான் இல்லனா என் பொண்ணு அனாதை ஆயிடுவா. சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதீங்கம்மா. கூட்டிட்டு போய் வண்டியில ஏத்துங்க. வாமா. அம்மா உன்னை திட்டினால அடிச்சால அதனாலதான் கூட்டிட்டு போறாங்க. இனிமே திட்டக்கூடாது அடிக்க கூடாதுன்னு வான் பண்ணி அனுப்பிடுவாங்க. வா போலாம் வா. மாயா, நீ அம்மா கூட போறியா இல்ல அப்பாவோட இருக்கியா? என்ன அம்மா அடிப்பா. அவ பேட் கேர்ள். நீதான் வேணும். இன்னும் என்னம்மா, உங்க பொண்ணே சொல்லிடுச்சுல அப்பாவோட தான் இருப்பேன்னு. கிளம்புங்க. பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல பொண்ணை எப்பவுமே ஹோம்ல தான் ஒப்படைப்போம். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இவ என்னை விட்டு இருக்க மாட்டா. இதை ஸ்பெஷல் கேஸா கன்சிடர் பண்ணி என் கூடவே இவளை அனுப்பிடுங்க. உங்களுக்கு ரிட்டர்னா ஏதாவது எழுதி கொடுக்கலாம் கூட சொல்லுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். இவங்க எங்க இருக்கணும்னு கலந்து பேசிட்டு சொல்றோம். இப்போதைக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. சாட்சி சொல்ல வர வேண்டியதா இருக்கும். அப்ப கூட்டிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. வர சார். ரேகா, இவளை பார்த்துக்கோ, நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். சொன்ன கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? அது ஆளாளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ். சிலவங்க சாமி கும்பிடுவாங்க, சிலவங்க வேண்டுதல். நீ எதுக்கு இங்க வந்த? நானும் அதுக்கு தான் வந்தேன். என்னடி சொல்ற? கோவிலுக்கா? நீயா? அதுவும் வேண்டிக்க? என்னால நம்பவே முடியலடி, தலையே சுத்துது. எப்பல இருந்து இதெல்லாம் நீ நம்பவே மாட்டியே. நாங்க கோவில் போனாலே எங்களை கிண்டல் பண்ணுவ. அறிவுதான் நிஜம், சயின்ஸை நம்பு, கற்பனை நம்பாதன்னு சயின்டிஸ்டோட பேத்தி மாதிரி பேசுவ. இப்பவும் அப்படி தாண்டி. ஆனா நம்ம ஆசைப்படுற ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் இருந்தா, நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்ற எண்ணம் வந்துட்டா அங்க நம்ம வீக் ஆயிடுறோம். அப்பதான் சாமி நமக்கு தேவையா இருக்கு. சத்தியமா நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியல. புரியற மாதிரி சொல்லு. சரி, நம்ம எதுக்கு சாமி கும்பிடுறோம்? நீயே சொல்லு. அது ஒரு நம்பிக்கைடி. நமக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு, டார்கெட் இருக்கு. ஆனா அது எல்லாமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை அது நடக்கலனா அப்பதான் நமக்கு பயம் வந்துருது. நம்மள மீறி ஏதாவது ஒரு சக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணாதா, அது சக்சஸ் பண்ணி தராதான்னு ஏங்க ஆரம்பிச்சிடுறோம். கடவுளே எனக்கு நீதான் தோண, உன்னாலதான் முடியும், இத நல்லபடியா முடிச்சு கொடு, எல்லாத்தையும் நிறைவேத்துன்னு மனசார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்மையே அறியாம நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்டி. சாமி கிட்ட வேண்டுதலை போட்டாச்சு, இது கண்டிப்பா நடக்கும்னு துணிஞ்சு அடிப்போன்னு தைரியமா இறங்கிடுறோம். அந்த நம்பிக்கையும் சக்சஸாவும் மாறிடுது. அதாண்டி கடவுளோட சக்தின்றது. மனசால நினைச்சது அது கண்டிப்பா நடக்கும். அது வரம்டி. அத நம்ம கடவுளோட சக்தி, வரும், வில் பவர்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா சக்சஸ் அதுதான் நமக்கு முக்கியம்.
கோவில்ல பிரசங்கம் பண்ற உபன்யாசர் மாதிரி நல்லா பேசுற. ஆமா, ஓ வேண்டுதல் என்ன? அது மனசுல எவ்வளவோ இருக்கு. அத அப்புறம் சொல்றேன். முதல்ல போய் வண்டி பார்க் பண்ணிட்டு வா. ஏய், என்னடி வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு நான் யுகி கிட்ட என் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டி. உண்மையாவா? நிஜமா தாண்டி. பிடிச்சிருக்கு. லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லாம எனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப அவஸ்தையா இருக்கு. அத சொல்லிடணும் போல இருக்கு. அதை யுகியை அக்செப்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான் வேண்டிக்கிட்டேன். தைரியமா ஃபுல் ஸ்விங்ல இறங்கிட்ட போல இருக்கு. ஆமாடி, லவ் பண்ணாத வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல. அதை வெறும் இன்ஃபாக்சுவேஷன் ஈஸியா ஒதுக்கிடுறோம். நான் லவ் பண்றேன், அந்த பையனை என்னால பார்க்காம இருக்க முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அபத்தமா உளறாங்களேன்னு நினைச்சேன். இப்ப நீயே அதுல மாட்டிக்கிட்ட. உன்னாலே பார்க்காம இருக்க முடியல. கரெக்ட்? கிட்டத்தட்ட அதே தாண்டி. 2 நாளா யுகிய பார்க்க முடியல, பேச முடியல. அது என்னென்னமோ பண்ணுது. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னால ஒரு வேலையும் பண்ண முடியலடி. இதே மாதிரி பார்க்காம பேசாம இருக்கிறது மறுபடியும்னா அது என்னால தாங்க முடியுமான்னு தெரியலடி. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிக்ளேர் பண்ணிடுறது நல்லதுன்னு தோணுச்சு. தப்பு இல்லடி. தைரியமா ப்ரப்போஸ் பண்ணு. உனக்கு சாமி மட்டும் இல்லடி, உன் லவ்வே உன்னை காப்பாத்தும். நீ யுகிய சின்சியரா ஜெனியூனா லவ் பண்ற, அது உன்னை ஜெயிக்க வைக்கும்டி. நீ தைரியமா போ. யுகி கிட்ட மனசை விட்டு பேசு. அவர் கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணுவாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டி. சரி கிளம்பு. இதெல்லாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சொல்லிடணும். ஆனா ஒண்ணு, நீ அங்க போயும் இந்த மாதிரி வழவழா குழக்குழான்னு பேசிட்டு இருக்காது. ப்ரப்போஸ் பண்ணது ஷார்ப்பா செம்மையா இருக்கணும். ஐ லவ் யூடா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிப்போமான்னு மட்ட அடி அடி. அந்த தைரியத்தை பார்த்து பையன் பயந்து போய் எஸ் சொல்லிடுவான். அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல நான் ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்ணு. வாமா, நம்ம வீடுதான். வா. செப்பல் விட்டுரு. செப்பல் விடுமா. வா வாமா வா. என்ன பாக்குற? இனிமே இதான் உன் வீடு. இனிமே அப்பா உன் கூடவே தான் இருப்ப. அங்க ஜெயில இருக்கிற மாதிரி அடைஞ்சு கிடது இல்ல. ஆனா இங்க அப்படி கிடையாதுமா. நீ என்ன வேணா பண்ணலாம், விளையாடலாம், டிவி பார்க்கலாம், ஓ இஷ்டம். போய் விளையாடுறியா? அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன? சரி. ஏய் ஏய் குடு. மூஞ்ச பாரு. ஏடி அத போய் எடுத்த? அறிவியல் காடி உனக்கு போட்டடி. ரேகா ரேகா ரேகா